Hallelujah. கர்த்தர் நல்லவர். Taste and see that the Lord is good. வேதத்தில் வாசிக்கிறது போலவே ஒரு கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் எல்லாம் உங்களுக்கு கசப்பான எண்ணங்களை கொடுத்திருக்கலாம், சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கலாம். நான் ஆண்டோட சமூகத்தை தேடி வரும் பொழுது அவரை ருசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாறாவின் நீரை மதுரமாய் ஆக்கின தேவன் அவர். உன்னுடைய வாழ்க்கையை நறுமணம் வீச செய்ய வல்லவராக இருக்கிறார். மதுரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Maybe God is talking to somebody this morning. You might think that your life has become totally poisonous. Nothing good can come out of it. But God can change it. Make you smell good once again. Make you a vessel that people would love to be with you. He will fill you back again. நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். துதியுங்கள். இந்த பாடலை சேர்ந்து பாடு. நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்க்கலாமா? சிங். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, கழித்து என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Once again, ஓ வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடலாமா? சிங். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Here we go, come on. மகிழ்ந்து பாடு, hallelujah. பாடு, hallelujah. சேர்ந்து பாடு, hallelujah, hallelujah, amen. துதித்து பாடு, ஓ கழித்து பாடு, hallelujah, amen. Sing hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. இரண்டு கரங்களை அசைத்து சந்தோஷமாக come on. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி hallelujah. நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே. தாழ்வலைகளை நினைவு கூறுகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்க. தாழ்வுல இருக்கும் போது தான் நிறைய பேர் நம்மள மறந்துடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. கர்த்தர் நம்மை அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார். தாழ்வுல நினைவு கூறுகிற தேவன், உனக்காய் இறங்கி உதவி செய்கிற தேவன், பாவிகளுக்காகவே இறங்கி வந்த தேவன். நல்ல காரியங்களுக்காக அவர் வரலங்க. அசிங்கமா இருக்கிற, கேவலமா இருக்கிற, அழுக்கா இருக்கிறதற்காக வந்து அவரை போல நம்மை ஆக்கும்படியாய் தன்னை தானே எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அழுக்கு, நம்முடைய கவலைகள், ரோகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு, he traded good for bad. ஒரு ட்ரேட் பண்ணோம்னா நல்லது தானே கொடுப்பாங்க. ஒரு வியாபாரம் செய்யறாங்க, ட்ரேட் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பெஸ்டானதை இவங்க கொடுத்துட்டு அங்க இருந்து அதே தரத்துக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா வாங்குவாங்க இல்லையா? ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்படி பண்ணல. நம்ம கிட்ட இருந்து என்ன இருக்கு வாங்கறதுக்கு? அவ்வளவு நல்லது. அவருடைய ரட்சிப்பை, the salvation, the grace, he traded it all, his love, just for the nothing that we are. ஒன்றுமே இல்லாத குப்பைகளாக இருக்கிற நமக்காய் தன்னை தானே கொடுத்தார், ஈந்தார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அதனால தான் அப்படி வேதத்துல வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. மனுஷங்க ஒருவேளை நம்ம ஏமாத்திடுவாங்க, இல்லை நம்ம தேவையோடு நிற்கிற நேரத்தில் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை மூஞ்ச கூட காட்டாமல் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளும் நம்மை மறுதலிக்காத தேவன். நாம் எவ்வளோ அவரை மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன் அவர். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை முடிக்காமல் இருப்பாரோ. ஆமென், ஹalleluya. கர்த்தர் இந்த வருடத்திற்கென்று உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நிச்சயமாகவே he will make you soar up high like the wings of an eagle. செட்டைகளை அடித்து கழுகுகளை போல நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை போல படிக்கலாமா? அதை புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புவேன் என்று சொல்லுங்களாமா? ஹalleluya. கரங்களை நன்றாக தட்டி, எந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீ இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை புதுபலன் அடைய செய்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். கர்த்தர் அப்படியே சொல்கிறார். இது அப்படியே நடக்கும். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். சேர்ந்து பாடுவோம்.
வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நிச்சயமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, உன் வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்விலில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லலாமா? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை நன்றாக தட்டி, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நிறைவேற்றி முடிப்பார், செய்து முடிப்பார். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி, give it up for Jesus Christ this morning. He shall fulfill every promises that he has told for you. உனக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லலாமா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் எனக்கு இல்லையே. கரங்களை உயர்த்தி, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், எனக்கு ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை நன்றாக தட்டி, give it up for Jesus Christ. ஏமாற்றங்களே இல்லை, உனக்கு ஏமாற்றங்கள் இல்லை.
ஜெயிக்க செய்வார், வெற்றி அடைய செய்வார். அவரை நம்பினோர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறது போலவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பாடல். கர்த்தர் அப்படியே செய்வார். நன்மை தான் உங்களோட வாழ்க்கையில, சந்தோஷம்தான் உங்களை பின் தொடர்ந்து அது வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தேடி போக வேண்டாம், அது வருங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? உற்சாகத்தோடு கூட விசுவாசமாய் சேர்ந்து பாடுவோம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். வாக்கு பண்ண வல்ல தேவா வாழ்க்கையே வணங்கிடுவேன். வாக்கு பண்ண வல்ல தேவா வாழ்க்கையே வணங்கிடுவேன். நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே இயேசு. நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர். கேடகமாய் என்னை காத்துக் கொள்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே. கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே. கேடகமாய் என்னை காத்துக் கொண்டீர் கர்த்தாவே, உம்மை புகழ்வேன். கேடகமாய் என்னை காத்துக் கொண்டீர் கர்த்தாவே, உம்மை புகழ்வேன். நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே அவர். நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. உன்னை காணாத அற்புதங்களை காண செய்வார். அது நிச்சயம் நடக்கும்.
தலைக்கு மேல உயர்த்தி அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு என்று கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிச்சயமாக நீங்க நிறைவேற்ற போறதற்காக நன்றி. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டலாமா? அவரே உனக்கு ஆலோசனை தேவனாக இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் அவர். இந்த வருடம் புறாவிலும் உனக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்லலாம், எனக்கு கைடன்ஸ்க்கு யாருமே இல்லைங்க, என் கையை பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போக யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? வழி நடத்தி செல்ல யாரும் இல்லை, அட்வைஸ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இந்த வேளையிலும் இந்த பாடலை சொல்லி பாடும் பொழுது இந்த வருஷத்துல கர்த்தர் உன் கரங்களை பிடித்து உனக்கு ஆலோசனை, உனக்கு இனி என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரே நின்று உனக்கு கற்றுத் தருவார். கர்த்தர் சொல்லி கொடுக்கும் பொழுது ஏதாவது தப்பா போகுமா? இல்லவே இல்லையே. கர்த்தர் உன்னை நேர்த்தியான வழிகளில் நடத்தி செல்ல வல்லவராக இருக்க. எனக்கு வேதத்துல இந்த வசனம் ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அந்த வசனம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சங்கீதத்துல வருமே. எல்லா மரமும் கண்டிப்பா இலை உதிரும். ஏதாவது ஒரு மரத்துல இலை உதிராமல் இருக்குமா அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சீசன்ஸுக்கு உன்னுடைய அந்த மரம் அப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறாதபடிக்கு இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். அப்படின்னா நாம் ஆண்டவரை நிலைத்திருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுக்கெல்லாம் நீங்க அசையாதபடிக்கு இலை உதிராத இருக்கும் மரத்தை போல நீங்க இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் பிடிச்சவன் நம்ம அப்படியே வாசிச்சு போயிடுறோம், அதை பத்தி நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை. எப்படி ஒரு மரத்திற்கு எல்லா விதமான ஒரு காலமும் இருக்கு இல்லையா? லீவ்ஸ் ஷெட் பண்ற ஒரு காலம் இருக்கு, புதுசா வர இலைகள் துளிர்க்கிற ஒரு காலம் இருக்கு. நான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்துல ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருக்கு. எந்த விதமான சூழ்நிலைகளும் உங்களை அசைக்க முடியவே முடியாது. இலை உதிராமல் கிரீனரியா, பச்சை பசேன்னு என்ன சொல்லுவாங்க, அத ஒரு அழகா ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்முடைய சுய அறிவினால், நம்முடைய சுய பலத்தினால் அதை நடத்தி செல்ல முடியவே முடியாது. We cannot do anything with our own mind or with the wisdom that we gain from this world, but his knowledge, அவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது தப்பு நடக்காது, தவறு நடக்காது, எல்லா இடத்துலையும் சரியாக நடக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு தப்பாயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சோதிச்சு பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் சொன்னதை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த வருடம் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். நீ மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க இருந்தா போதும்? நீங்க சொல்கிற வார்த்தையை நான் கேட்டு நடக்கிறேன்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலும், இயேசுவே இந்த வருடம் பூராவிலும் ஆண்டவரே உம்மில் நான் நிலைத்திருக்கேன், நீர் என்னை நிலைத்திருக்க, என்னுடைய செவிகளை முற்றிலுமாய் திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்கிற காரியங்கள் எல்லாம் என்னோட காதுகளுக்கு எட்டட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எனக்கு அட்வைஸ் நீங்க பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு அட்வைஸ் நீங்க பண்ணுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? சின்ன பிள்ளைங்க காலேஜ்ல படிக்கலாம், நீங்க ஸ்கூல்ல படிக்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க கத்துத்தாங்க ஆண்டவரே. ஸ்கூல் டீச்சர்ஸ் கத்து தரது எல்லாவற்றிலும் மேலாக நீங்க எனக்கு கத்துத்தாங்க, எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைங்க ஆண்டவரே. ஒருவேளை கஷ்டப்பட்டு படிக்கலாம், டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸாக இருக்கலாம். நீங்க படிக்கிற காரியத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் லகுவாயாக்க வல்லவர். His divine wisdom and knowledge will come in and clasp you. இந்த கேட்கிற வேளையில யாருக்கெல்லாம் ஞானம் இல்லை, குறைவாக இருக்கு நினைக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி கேள். கர்த்தர் ஐஸ்வர்யவான், ஞானத்தில் ஐஸ்வர்யவான். உங்களுக்கு அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆலோசனையின் பெரியவர் நீங்க ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாடலின் வரிகள் சொல்கிறது போலவே கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க என்றால் அதிசயங்களை உன்னை காண செய்வார், அசாத்தியங்களை செய்ய வைப்பார். Thank you Jesus. We praise you Lord. ஆலோசனையில் பெரியவர் அதிசயம் காண செய்வார். ஆலோசனையில் பெரியவர் அதிசயம் காண செய்வார். ஆபத்து நாளில் பாதுகாக்கும் என் இயேசு மாத்திரம்
வந்து உன்னை அள்ளி அணைத்து முத்தம் செய்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே, தேங்காதே, உன்னுடன் நான் இருந்து உன்னை நடத்துவேன் என்று அவர் சொல்கிறார். இனி என்னுடைய வாழ்வெல்லாம் உம்மை நான் காணணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கணும்னு சொல்லுங்க. பயந்த நேரத்தில் நோக்கி பார்த்தேன், அள்ளி அணைத்து கொண்டீர். விசுவாசமா பாடுங்க. நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே, சுமாத்திரம் போதும், என்னே சுமாத்திரம் போதும். போகும் இடமெல்லாம் வாசல்களை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், உனக்காய் இருக்கிற வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். விசுவாசமா பாடுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். போகும் இடமெங்கும் புகழ் தந்தே, வாசல்களை திறந்தே. போகும் இடமெங்கும் புகழ் தந்தே, வாசல்களை திறந்தே. கரங்களை உயர்த்தி நிச்சயமாகவே ஆலோசனையில் பெரியவர், அதிசயம் காண செய்வார்.